தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும், 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்ல உண்மை. அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரிய சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். படுத்துக்கொண்டே 50 தொகுதிகளில் ஜெயிப்பதற்கான வித்தையை பாமக மாவட்ட செயலாளர்களுக்கு சொல்லிக் கொடுத்துள்ளேன் என்று தெரிவித்த அக்கட்சி நிறுவனர் ராமதாசிற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். 50 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும். அவர்களுக்கு நான் சொல்றேன், அவர்களது ஆலோசனையை நான் கேட்டு நாம் ஆள வேண்டும். நாம் ஆண்டால்தான் தமிழ்நாட்டு மக்கள் நலமோடு மகிழ்வோடு வறுமை இல்லாமல் வாழ்வார்கள், சமூக நீதியோடு வாழ்வார்கள் என்ற நோக்கிலேதான் தொடர்ந்து பாடுபட்டிருக்கிறது. அந்த வகையிலே மக்களுக்குரிய மாநாட்டை நீங்கள் ஊடகங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையிலே அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு மாவட்ட செயலர்களுடைய கூட்டம் என்று சொல்வார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும், 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்ல உண்மை. அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரிய சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதனால அங்க படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொன்னால் 50 தொகுதியிலே ஒரு மாதத்தில் தேர்வு வைத்தாலும் அதில் குறைந்து 40 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இவர்களுக்கு அறிவுரை சொல்ல, அவர்கள் சொல்லுகின்ற யோசனையை நான் கேட்க, இருவரும் 50 தொகுதிகளில் வெற்றி பெறுவது எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். நீலகிரியில் ஓய்வு எடுத்தா நீ பார்த்தீங்களா? தினந்தோறும் மக்கள் பண்ணி தான் அங்கேயும் போய் செய்திருக்கார். பள்ளிக்கூடங்களுக்கு ஆய்வு சென்றிருக்கின்றார். அதேபோல் யானைகள் முகாமிலே நடத்தப்படுகின்ற பணிகளை ஆய்வு செய்திருக்கின்றார். யானை பாகன்களுக்கு உண்டான விடுதிகளை கட்டி தந்திருக்கின்றார், அதை திறந்து வைத்திருக்கின்றார். எங்கள் முதல்வரை பொறுத்தவரை ஓய்வு என்பது இல்லை. எங்கள் முதல்வரை பொறுத்தவரை நாட்டில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களையும் விரல் நுனியிலே வைத்திருப்பார். கடந்த காலங்களைப் போல் நடைபெறுகின்ற சம்பவங்கள் எனக்கு தெரியாது, நான் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்ற நிலையில் இன்றைய முதல்வர் இல்லை. எல்லோரும் அரசியல் ரீதியாக சொல்லுகின்ற சொல்லுதான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று. முதலில் அவருடைய பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு அதன் பிறகு வெற்றி தோல்வியை பற்றி நிர்ணயிக்க வேண்டும், வெற்றி தோல்வியை பற்றி கருத்து சொல்ல வேண்டும். அவர்களுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே குத்துவெட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் எப்படி 50 தொகுதி படுத்துக்கொண்டே ஜெயிக்க முடியும்? அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்கள். மக்களின் மீது நாட்டமில்லாதவர்கள், மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள் தான் இப்படி சொல்லுவார்கள். மக்களை நாடி செல்பவர் தான் உண்மையான மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும், மக்களுடைய சேவராக இருக்க முடியும். அந்த கருத்திலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை.